Hardly about 8 or 9 days left. August 31st, they said they are going to be announcing. இந்த ஆஸ்திரேலியன் பசங்களுக்கு வேற வேலை கிடையாது, வாய் விட்டு பேசினே இருப்பாங்க. ஐயோ, அவர் மட்டும் தான் வாய் விடுறாருன்னா இவர் 10 மடங்கு வாய் விடுறாருப்பா. எல்லா டோர்னமெண்ட் முன்னாடி இந்தியா நம்மளும் அஸ்வின் கட்சிருக்கோம். அவன் நேத்தனா சீகா, the battle of the legends, சீகா, simple. Cricket is the only team sport, overall broad spectrum of sportல நீங்க பாத்தீங்கன்னா you don't have that luxury in international rules. Macha, cricket is a great game of uncertainties. Hi guys, welcome to Cheeky Chika. Mukbal Raja. Aha. Hey. Hey. Agoinda. Hey. Hey. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chika. Yes. கேம்ப் ஆனா விட்டு தள்ளுங்க. நிஜமாவே சுடுது, என்ன தெரியல. மெட்ராஸ் இந்த மாதிரி சுட்டு பார்த்தே இல்ல, பயங்கரமா தூக்குது சூடு. சீகா, இன்னைக்கு டாபிக் பேச போறது வந்து என்டையர் ரூல்ஸ் அண்ட் ரிட்டன்ஷன். இந்த ஐபிஎல் என்ன ரூல்ஸ் ஃபார்ம் பண்ண போறாங்க. Hardly about 8 or 9 days left. August 31st, they said they are going to be announcing எவ்வளவு டீம்ஸ் ரிட்டன்ஷன்ஸ் அலௌடு, என்ன ரைட் டு மேட்ச் இருக்கா, இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கா, என்ன பட்ஜெட்டா இருக்க போகுது. ஸோ அந்த நாலு கொஸ்டின்ஸ் நான் உங்ககிட்டயும் கேட்க போறேன். உங்களோட தாட்ஸ் இந்த நாளில் என்ன இருக்கணும், வாட் டு யூ ஃபீல் ஷுட் பி த ரூல்ஸ், how many players should be retained, அந்த டாபிக் டெஃபினட்டா பேசுவோம். ரிக்கி பாண்டிங் தைரியமா சொல்லியிருக்காரு ஆஸ்திரேலியா 3-1 வின் பண்ண போறாங்கன்னு இன் ஆஸ்திரேலியா. சோ ஆல்ரெடி அந்த வாய் விடுறதா அது. இந்த ஆஸ்திரேலியன் பசங்களுக்கு வேற வேலை கிடையாது, வாய் விட்டு பேசினே இருப்பாங்க. வரலாம் அதுக்கு நீ சொல்லச்சே நான் ஆரம்பிக்கிறேன். அங்க போயிட்டு நம்ம மொத்துவோம். ஓ திஷ் தட் புஷ் கிஷிடுவாங்க. ஐயோ, அவர் மட்டும் தான் வாய் விடுறாருன்னா இவர் 10 மடங்கு வாய் விடுறாருப்பா. எல்லா டோர்னமெண்ட் முன்னாடி இந்தியா சீரிஸா பரமாவதா வாங்கிட்டு இருக்காங்க. கஜா மிச்சல் ஸ்டாக் ஏதோ ஃபைட்டர் சீரிஸ் போனாடி ஆடுனது ஃபைட்டர் சீரிஸ் தான். கடைசியா ஆஸ்திரேலியா நம்ம பீட் பண்ணது 10 வருஷம் முன்னாடி 2014 2015. அதுக்கப்புறம் மொத்தி இருக்கும் போயிட்டு ஒரு 3 டெஸ்ட் சீரிஸ்ல. அதுக்கப்புறம் ஃபைட்டர் சீரிஸ்ல போனாடி மொத்தினோம். அது 30 மேட்ச் மொத்தினோம் நம்ம. இதுக்கப்புறம் குதிச்சுட்டு இருக்காங்க. குதிங்க கண்ணா குதி. ரிக்கி பாண்ட் 3-1 வின் பண்ணிடுவோம் அப்படின்றான். மிச்சல் ஸ்டாக் கட்டா ரிக்கி பாண்டிங் predicted ஆஸ்திரேலியா will beat India by 3-1 margin. நீ சொல்லு ராஜா சொல்லு. உன தூக்கிட்டாங்க டெல்லியில இருந்து. நீ ஆஸ்திரேலியா வேலை பாத்துக்கணும். அடி போட்டு ஜாலராடி ஆஸ்திரேலியாக்கு. நான் கண்ணா இவன் காட்டா நான் நேத்தன் லைன் வந்து 10 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்எஸ்பி ஜெயசால் போடணும், நான் என்னெல்லாம் பிளான் பண்ண போறேன் அப்படி இப்படின்றான். அவங்க பாரு இன்னும் அது ஆதி காலத்து நேத்தன் லைன் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி ஆதி காலத்து அஸ்வின் வச்சு ஆடிட்டு இருக்கோம், அவன் ஆதி காலத்துல நேத்தன் லைன் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. அவங்க இவன் மிச்சல் ஸ்டாக் 5 டெஸ்ட் மேட்ச். போன ஆடி 5 டெஸ்ட் மேட்ச் மிச்சல் ஸ்டாக் நீ தான் உதவாகின. இந்த ஆதிகாலம் நேத்தன் லைன், ஆதிகால அஸ்வின், பின்ன எல்லா கிரிக்கெட்டரும் தான் நீங்க சொல்லலாம். ஆதிகால விராட் கோலின்னு வைங்க, ஆதிகால ரோஹித் சர்மான்னு வைங்க. அநியாயமா பேசுறீங்க. ஒரு பிளேயருக்கு ஒரு லாங் கெரியர். அதே நேத்தன் லைன் ஒரே ஆள வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளும் அஸ்வின் கட்சிருக்கோம். அவன் நேத்தன் லைன் சீகா, the battle of the legends, சீகா, simple. ஒருத்தர் வந்து 540 டெஸ்ட் விக்கெட்ஸ், இன்னொரு ஒருத்தர் 530 டெஸ்ட் விக்கெட்ஸ். Two of the best off spinners in the last decade of cricketல. So obviously அந்த டைம்ல நம்ம 90sல இருந்து எண்ட் ஆஃப் 2010s வரைக்கும் சச்சின் வர்சஸ் ரிக்கி பாண்டிங் கதறி இருந்தோம். அப்பெல்லாம் இதெல்லாம் நீங்களா சொல்லி ஆதிகால சச்சின் டெண்டுல்கர், ஆதிகால ரிக்கி பாண்டிங். இது மட்டும் என்ன, ஒரு பாலர் வந்து பேட்டர்ஸ் இதேதான்ப்பா பிரச்சனை. யாப்பா நான் பார்த்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளால அஸ்வின் மேல போயிட்டு we are also அஸ்வின் is a legend definitely. அஸ்வின் பத்தி நான் பேசுறது ஒண்ணுமே கிடையாது. ஐ மீன் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். எல்லாம் 500 விக்கெட் மச்சான். 500 என்ன சும்மாவா? இது வேற விஷயம் சான்ஸே கிடையாது. நேத்து 500 விக்கெட் ஒத்துக்கிறேன். நம்மளால அஸ்வினை தவிர்த்து நம்ம பூம்ரான்னு ஒருத்தர் கொண்டு வந்திருக்கோம். ஷமீன் ஒருத்தர் போடுறான். அவனுக்கு வந்து அதே நேத்தன் லைனு, அதே மிச்சல் ஸ்டாக்கு, அதே ஹேசல்வுட், இதே வரைச்சிட்டு இருக்காங்க. மச்சான் திருப்பி மொத்து அடி வாங்குவாங்க. அடி வாங்குவாங்க சொல்றது ஓகே. நம்மளோட போலிங் அட்டாக் மட்டும் என்ன மாறி இருக்கு லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல? ப்ளீஸ் ஒரு 15 வருஷத்துல என்ன நீங்க என்ன இவ்ளோ பயமா? பூம்ரா வந்திருக்காண்டா. இப்போ பூம்ரா இப்போ வரல சீக்கா. பூம்ராவோட டெபியூட் 2016ல. என்ன பேசின்னு இருக்கீங்க? 8 வருஷம் தான் அது. ஸ்டார் கிட்ட ஆதி காலத்துல ஆடிட்டு இருக்கான். ஸ்டார் 2013 சீக்கா. என்ன சீக்கா 2012 13
பேட்ரிக் கமின்ஸ்லாம் இப்பதான் என்ன சீக்கா சொல்றீங்க? ரெண்டு டீமும் அவர் பேட் கமின்ஸ் தான் ரொம்ப நாள் ஆடிட்டு இருக்கான். சீக்கா இப்பதான் சீக்கா நம்ம அவங்க வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல உதப்பட்டோம். கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் சீக்கா. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு சைடுக்கு தப்பே கிடையாது சீக்கா. இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ்க்கு ஒரு ஆஃப் டெஸ்ட் வின் பண்றதுலாம் அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அந்த சிஸ்டமே ராங். வெச்சா நீ ஒரு 3 டெஸ்ட் சீரிஸ் வை வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஒரே டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டு எடுத்து. ஐ ரெஸ்பெக்ட் them. பட் ஆஸ்திரேலியால போய் நம்ம 2 வாட்டி லாஸ்ட் 2 டைம்ஸ் வின் பண்ணிருக்கோம். நீ 100% சீக்கா. 100% I give that to you சீக்கா. I'm not arguing on that. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆதிகால பிளேயர்ஸ்லாம் கிடையாது. எல்லாரும் கரண்ட்ல வந்து they are all doing well. நம்ம இந்தியன் டீமும் அப்படியே தான். they are all experienced. So your wording was very wrong அந்த விஷயத்துல. அதுதான். Anyway, wording was not wrong. I'm giving credit Ashwin, I'm giving credit to Nathan Lyon. But see, நம்மளால டிபெண்டன்ஸ் ஆன் அஸ்வின், பூம்ரா அந்த மாதிரி ஒரு நல்ல bowlers வச்சிருக்கோம் நம்மள. அவங்க too dependent on Nathan Lyon to win a series. அதுதான் சொல்ல வரேன் நான் Nathan Lyon பத்தி சொல்ல வரேன். dependent on Jasprit Bumrah to win this test series. நீங்க என்னதான் நினைச்சாலும் Jasprit Bumrahவை நீங்க வெளில எடுத்துட்டீங்கன்னா இந்த டெஸ்ட் டீம் விட்டு, நான் இப்பவும் திருப்பி சொல்றேன், அதே ODI டீம் நீங்க 2-3 years back பத்தி Jasprit Bumrah ஆடுறடா 11ல. என்ன பேசுற நீ? 3rd 11 வச்சு பீட் பண்ணோம். நான் 2ல வச்சு பீட் பண்ணிட்டு போனோம். புரிஞ்சுக்கோ சீக்கா. அது நடந்தது சீக்கா. அப்சல்யூட்லி. பட் நீங்க ஓவரால் பாத்தீங்கன்னா பின்ன இந்த இந்தியன் ஸ்ரீலங்கன் சீரிஸ் என்ன சொல்லுவீங்க? பின்ன நீங்க இந்தியா இப்போ தோத்துது, அது என்ன பண்ண ஓதான் மட்டமான பரம போட்டல பண்ணி அமிச்சாங்க. சொல்லிட்டேன் தங்கடப்பா டங்கி சக்காட்டி இடிச்சு காட்டி அப்படி எக்ஸ்ட்ரா நம்மள போட்டு அவங்க வந்து இந்த சிலான் பைரா போட்டு அமிச்சாங்க நம்மள போட்டு. எனிவே சரி, மூவிங் பேக் டு IPL and the 4 rules of IPL. which rule would you want சீக்கா? ஏன்னா ஆப்வியஸ்லி நிறைய பேர் நிறைய சொல்லிட்டாங்க. அஸ்வின் நீங்க இவ்வளவு நேரம் நம்ம லெஜெண்ட் பத்தி பேசின்னு இருக்கும்போது அவரே சொல்லியிருக்காரு, he is very fond of the impact player rule. It is a good rule to have. அஸ்வின் என்னடா உனக்கு இம்பாக்ட் பிளேயர் ரூல்? சான்ஸ் கிடையாது. அஸ்வின் என்னடா வளர்ற நீ? இம்பாக்ட் பிளேயர்ல தூக்குடா அஸ்வின். எதுக்குடா இம்பாக்ட் பிளேயர் ரூல் வேண்டி இருக்கும்? இதுல நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இல்ல சேனல் டு சேனல் அடிச்சுக்கிறது இல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து நான் அஸ்வின் பத்தி பேசுறேன். சேனல் பத்தி அஸ்வின் என்ன நீ போலிங் போட்டு ஃபீல்டிங் பண்ண வேணாம்னு பாக்குற? அஸ்வின் பேட்டிங் ஆனா 6 போயிச்சாங்க போன வருஷம். அதனால அவன் ஆடிதான். அவன் இம்பாக்ட் பிளேயர், அவனை தூக்க முடியாது. இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்ல கதையா இருக்கு. அஸ்வின் என்னடா வளர்ற நீ? என்ன இவ்வளவு பெரிய போலர் கிரிக்கெட் நீ இம்பாக்ட் பிளேயர் எதுக்குடா இம்பாக்ட் பிளேயர் வேணும் உனக்கு? சொல்ற அஸ்வின். பேசிக்கலாம். சரி, ஓகே. வாட் ஆர் தி ரூல்ஸ் தட் யூ வாண்ட் சீக்கா? ஐ டோன்ட் பிலீவ் இம்பாக்ட் பிளேயர் மச்சான். ஆல் ரவுண்டர்ஸ் போறது பாரு. இம்பாக்ட் பிளேயர் ரோல் போட்டு பட்லர் போட்டு பட்லர் நல்ல ஃபீல்டர் தான். அவங்க 6 தத்திக்கிற தாமல இருக்காங்களே. சோ அதனால அந்த இம்பாக்ட் பிளேயர் ரோல்ல பஜனையா கிடையாது. நோ இன்டர்நேஷனல் ரூல்ஸ் என்ன இருக்கோ அந்த ரூல்ஸ் வச்சுக்கோ. அது வேற ஓகே. இட்ஸ் இந்தியன் பிரீமியர் லீக் நீ சொல்லலாம், நம்ம டொமஸ்டிக் லீக்னு சொல்லிக்கலாம். பட் அது இன்டர்நேஷனல் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லீக், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஈவென்ட்ஸ். சோ மேக் இட் தி வேர்ல்ட் லெவல் ரூல்ஸ். ரிட்டென்ஷனா நீ பாத்துக்கோ. இல்ல, I completely agree with you. Impact player rule, I'm not a big fan of the impact player rule. ஆனா ஒரு லெவல் அட்வொகேட் என்ன ஆச்சு தெரியுமா? அதுனா ஆல் ரவுண்டர்ஸ் வந்து போயிடுறாங்க. டீம் பேலன்ஸ் ஆக்சுவலா ஓபி அடிச்சுறாங்க. இது ஓபி ஃபீல்டிங் வராம ஒரு ஒரு சிவம் துபே ஒரு ஃபீல்டர் வந்து ஷீல்ட் பண்ணிடுறாங்க. வேணாம் நீ ஃபீல்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி கேம். கதையா இருக்கு. நீ ஒரு சொந்த ஃபீல்டர்னா உள்ள உட்கார வச்சிருவீங்க. அவன் பேட்டிங் பண்ண ஆட்டு போடான்னு 4 ஓவர் பேட்டிங் ஆட்டு போடாங்க. இது டெவில்ஸ் அட்வொகேட் நாட்னால சீக்கா. கிரிக்கெட் இஸ் தி ஒன்லி ஸ்போர்ட், ஒரு டீம் ஸ்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட் இஸ் தி ஒன்லி டீம் ஸ்போர்ட் where substitutes aren't allowed to replace that particular skill. And IPL அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் எடுத்தது வந்து அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குது. ஏன்னா நீங்க ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு 5 சப்ஸ்டியூட் கொடுக்குறாங்க, who can come in, who can make an impact into the game. ஒரு பாஸ்கெட் பால் எடுத்தீங்கன்னா நீங்க யூ கேன் ரோலிங் சப்ஸ்டியூட்ஸா இருக்கு. வாலிபால் எடுத்தீங்கன்னா ரோலிங் சப்ஸ்டியூட்ஸ். எனி ஆஃப் த டீம் ஸ்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு டீம் ஸ்போர்ட் ஹாக்கின்னு பாத்தீங்கன்னா யூ ஹேவ் ரோலிங் சப்ஸ்டியூட்ஸ் who come in. கிரிக்கெட் இஸ் தி ஒன்லி டீம் ஸ்போர்ட் ஓவரால் பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஸ்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா you don't have that luxury in international rules. Macha, cricket is a great game of uncertainties. Cricket is the only game where weather matters, wicket conditions matter, ball matters, multiple things matter. அதெல்லாம் உனக்கு திடீர் பால் நியூவா இருக்குச்சு எப்படி வேணா போகும். விக்கெட் கிரீன் கிராஸ் அந்த கிராஸ் தான் அப்படி லுக். சோ அது கிரேட் கேம் ஆஃப் அன்சர்டனிட்டி தான் கிரிக்கெட் தான். அதுதான் ஃபீல்டிங், பேட்டிங், போலிங் 3 டிவிஷன் இருக்கு. வேற ஃபுட்பால் ஒரு உதக்கிறது தான், கோல் அடிக்கிறது தான், கோல் கீப்பிங் பண்றது தான். விக்கெட் கீப்பர் மாதிரி கோல் கீப்பர். அங்க என்ன
ஃபுட்பால் பெரிய கேம் தான் ஒத்துக்கிறேன் மச்சான். பட் கிரிக்கெட் இன்னும் கொஞ்சம் லெவல், வேற லெவல் கேம். கொஞ்சம் மூளை வேணும், எல்லாம் வேணும். ஐ எம் a cricketer. ஐ லவ் திஸ் ஸ்போர்ட். எனக்கு வேற ஒண்ணுமே பிடிக்காது. ஆனா தயவு செய்து சீக்கா ஃபுட்பால் மாதிரி ஒரு கேம் வரவே வராது. சரி, ஃபுட்பால் கோல் அடிக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு. ஃபுட்பால்ல கோல் அடிக்கிறது நல்லா இருக்கு. கோல் அடிக்கலாம் போகுது. இந்த மாதிரி பேசுறவங்க தான் இப்படிதான் பேசுவாங்க. நீங்க சும்மா பழைய காலத்து பூமர் அங்கிள் மாதிரி சொல்லிட்டு இருக்காதீங்க. மாத்துங்க தயவு செய்து இந்த டயலாக். பூமர் அங்கிள், பூமர் அங்கிள், டேய் நீங்க பூமர் தாத்தா. நீங்க பூமர் அங்கிள், பூமர் தாத்தா, பூமர் தாத்தா. சொல்லுடா, சொல்லு. ஆனா டேய் அஸ்வின், என்னடா ஆச்சு உனக்கு? இம்பாக்ட் பிளேயர் எதுக்குடா உனக்கு தூக்கணும் இருக்கணும்? உனக்கு எதுக்குடா இம்பாக்ட் பிளேயர் வேணும்? இம்பாக்ட் பிளேயர், நோ இம்பாக்ட் பிளேயர். ஐ அக்ரி, டோன்ட் அக்ரி வித் அஸ்வின் அட் ஆல். Okay, next point. What are the rules you want, Chika? இப்போ எவ்வளவு பிளேயர் ரீடைன்? மேக்ஸிமம் 5 ரிட்டென்ஷன், 5 ரிட்டென்ஷன்ஸ், அவ்வளவுதான். Indians in that. அதுல நீ எவ்வளவு வேணா வச்சுக்கோ. 5 டோட்டலா 5 வச்சுக்கோ, அவ்வளவுதான். நீ என்ன 3 2 4 1 என்ன வேணா காம்பினேஷன் 5 தான் வச்சுக்கோ ரிட்டென்ஷன். then it has to be a level playing field மச்சான். மறக்காத, it has to be a level playing field. நீ சொல்லலாம் நான் வந்து இவ்வளவு விஷயம் நான் க்ரூம் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கு அதெல்லாம் பண்ணிருக்கேன். 5 ரிட்டென்ஷன் வச்சுக்கோ. நோ இம்பாக்ட் பிளேயர், அவ்வளவுதான். என்னோட பாலிசி, நோ இம்பாக்ட் பிளேயர் தான். How much is the purse, Chika? எவ்வளவு purse இருக்கலாம்? பர்ஸ் என்ன வேணா கொடுத்துக்கோ. 120 million கொடுத்துக்கோ, 130 crores கொடுத்துக்கோ, 140 crores கொடுத்துக்கோ. அது BCCI டிசைட் பண்ணும். I am more happy if the players make more money மச்சான். பாவம், they are sacrificed their entire life. So பட் அதுலயும் என்னன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது வச்சுக்கணும். எப்படின்னா சும்மா போன வருஷம் மாதிரி இந்த ஊர் பேர் தெரியாதவங்க 8 கோடி 10 கோடி எல்லாம் கொடுக்குறாங்க. அது எடுக்கச்சே கொஞ்சம் சென்சிபிளா எடுத்தா நல்லா இருக்கும். அது வந்து பிரான்சைசிஸ் பண்ற எரர் Chika. அது வந்து you cannot. அதான் சொல்றேன், செலக்ஷன்ல இருக்கச்சே ஒரு வேல்யூ ஃபார் மணி பிரைஸ் தட் a player goes for. அது நீங்க இது சொல்ற மாதிரி see இந்த ஆக்ஷன் டேபிள்ல நீங்க உட்காரும்போது சில வாட்டி அது வந்து ஒத்துக்கறானே. பட் then ஒரு அளவு இருக்கணும். so that there should not be ஒரு established player இந்தியால ஆடுறான் அவனுக்குலாம் ஒண்ணுமே இல்லாம அது that is நீங்க சொல்ற தியரியே redundant theory Chika. நீங்க சொல்ற மாதிரி ஒரு established player பெரிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்னா the franchisees don't see it that way. franchisees வந்து அந்த ஸ்பெசிபிக் ரோலுக்கு யார் என்னால ஃபில் பண்ண முடியும். நீங்க ஒரு டீம்ல வந்து 2 ஓபனர் எடுத்துட்டீங்கன்னா நீங்க 3வது ஓபனர் ஈவன் ஒரு பெரிய ஓபனரா இருந்தா கூட நீங்க எடுக்க கூடாது. ஐடியலி எடுக்க கூடாது. ஏன்னா இதுதான் உங்களோட ஓபனிங் பேர். இந்த சண்டே நம்ம மார்க் ஆக்ஷன்ல வச்சுக்கலாம். நீ ரொம்ப போய் தலைமையில ஏறி உட்கார்ற, நம்ம மார்க் ஆக்ஷன் பர்ச்சே நம்ம பண்ணிக்கலாம். அதெல்லாம் நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டாங்க. மார்க் ஆக்ஷன் டீம் எப்ப சார் மார்க் ஆக்ஷன் வருங்க? இல்ல நிறைய பேர் இருக்காங்க. நேத்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சார். நீங்க மார்க் ஆக்ஷன் போனாடி ஒரு கெஃபேல பண்ணீங்க சார். நீங்க இதோட ஸ்டுடியோல அப்படியே பண்ணுங்க சார், இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பண்ற மாதிரி. நான் சொல்றேன் பையன் என்ன சொல்லுங்க. சரி, அவர் வேணா அந்த ஸ்டுடியோ ரெடி பண்ணி கூட சொல்லுங்க, நம்ம போய் பண்ணலாம். பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? சாரி, ஒரு பண்ணுக்கு தான் அந்த மாதிரி சொன்னேன். எனிவே, கோயிங் இன்டு தி கமிங் பேக் டு தி ரூல்ஸ் Chika. நீங்க சொல்ற மாதிரி பிளேயரோட பிரைஸ்ன்றது வந்து இப்போ நீங்களே பாருங்க. CSK went for Samir Rizvi ஒரு 7.5 கோடிக்கு போனாங்க. அப்சல்யூட்லி நீங்க பிரைஸ் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா நாட் வர்த் இட். அந்த மாதிரி நிறைய இருந்தாங்க. டெஃபினட்டா நிறைய இருந்தாங்க. குமார் குஷாகரா டெல்லி கேபிட்டல்ஸ்ல பாருங்க. குமார் குஷாகரா வந்து 7.5 கோடிக்கு எடுத்தாங்க. அவர் வந்து ஒரே மேட்ச் ஆடினாரு, ஒரு முட்டை அடிச்சாரு. சோ லாட் ஆஃப் எரர்ஸ். அதுதான் பிரான்சைசி எரர்ஸ் நான் சொல்றேன். அதுதான் வந்து I hope that franchises make the correction. சொல்ல வரேன் நான். That's all. Chika, அது வந்து ரொம்ப கஷ்டம் Chika. சில வாட்டி கஷ்டம் ஒத்துக்கிறேன்டா. I'm not saying அதான் I hope தான் சொன்னேன். I hope there's a balance maintained so that ஒரு கிரிக்கெட்டருக்கு வந்து ஒரு ஏர்னிங் எதிர்க்கணும். என்னன்னா ஒரு 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 இது இருக்கணும், ஒரு இன்சென்டிவ் இருக்கணும். மச்சான் நான் இந்த லெவல் ஆடினா எனக்கு இவ்வளவு கிடைக்கும்டா, நான் இப்படி பண்ணா அப்படி கிடைக்கும். அந்த ஒரு நல்லா இருக்கும். நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து ஐ அப்சல்யூட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் அ கிரிக்கெட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. எந்த டைம்ல வந்து பட் என்னன்னா தி என்டையர் திங் ஆஃப் an IPL ஆக்ஷன் வந்து அந்த ஆக்ஷன் டைனாமிக்ஸே அதுதானே Chika. எப்போ நீங்க வர போறீங்க? I agree with you. அது ஆக்ஷன் டைனாமிக்ஸ் சம்டைம்ஸ் ஏன் தெரியுமா? இந்த டாபிக்லயே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி ஞாபகம் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் மெகா ஆக்ஷன் ஆஃப்டர் த மெயின் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் IPL 2008க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மெகா ஆக்ஷன் வந்து 2011ல வச்சாங்க. அந்த 3 இயருக்கு அப்புறம் அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா அஸ்வின்லாம் ரொம்ப அன்லக்கி. ஞாபகம் இருக்குன்னா உங்களுக்கு செகண்ட் டேல வந்தாரு அவரு, ஃபர்ஸ்ட் டேலே வரல அவர் பேரு. சோ தி டைமிங் ஆஃப் தி ஆக்ஷன் அவர் முன்னாடி வந்திருந்தாருன்னா அவரோட பிரைஸ் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். சோ and that time R Ashwin was
the hottest property going around in இது But I bowlers. think it was retained. அது retain பண்ணாங்கடா CSK went and bought him back in the auction, Chika. CSK அந்த டைம்ல retained M. Vijay, Suresh Raina, MS Dhoni and Albie Morkel. அப்போ 4 retentions கொடுத்தாங்க. Correct. They went and bought him back in auction. Maybe you're right. Luck இருக்கணும். End of the viewers எல்லாத்துக்கும் என்ன எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இறைவன் செயல் வேணும், ஆண்டவன் லக்கு வேணும். நம்ம உங்களுக்கு தலை ஜாதகத்தை எழுதி இருக்கிற மாதிரி இருக்கணும், ஃபேக்ட் இருக்கணும், அவ்வளவுதான். எல்லாம் கேட்டா ஜாதகத்தை இருக்கணும், இல்லைன்னா கைராசியை பார்க்கணும். இத பாத்தீங்களா இல்லையா? அதெல்லாம் நம்பாதீங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா ஃபுல்லா இது போட்டு கரெக்டா எல்லாத்துக்கும் லக்குன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு மச்சான். நீ என்னதான் ஹார்ட் ஒர்க் போடு, நீ என்ன வேணா பண்ணு, லக்குன்னு ஒரு ஃபேக்டர் தான் அல்டிமேட். இது நம்ம லக்குன்றோம், ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி எல்லாம் அவன் அப்படின்னு ரஜினிகாந்த் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். எல்லாம் காட்ஸ் கிரேஸ் ஆர் லக்கு, whatever you call it, லக்கு காட் எல்லாம் ஒண்ணுதான். அது எப்படி தெரியாது. ஹியூஜ் ஃபேக்டர் டெஃபினெட்லி. பட் நம்ம வந்து நம்மளோட வேலையை பண்ண பார்க்கணும். அதை மட்டும் பண்ணாம இருக்க முடியாது. எனிவே, கமிங் பேக் டு இது, as per reports, BCCI surplus of 5,200 crores, 116% increase, Chika. 2,400 crores earn பண்ணாங்க லாஸ்ட் ஐபிஎல்ல. இந்த ஐபிஎல்ல 5,200 crores, it's only going to get bigger and better, Chika. Fantastic. See, obviously, it's a world's premier tournament, அனி. நீ பார்த்தனா even நான் வேர்ல்ட் கப் காமெண்ட்ரி பண்ணல, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல எடுத்துவேன். ஃபார் எக்ஸாம்பிள், the World Cup T20 World Cup viewership எடுத்துனா IPL viewership is far higher. But whereas the main World Cup India நடந்தது இல்லையா, அதோட viewership was very good in India. When it happened in India, the main World Cup, that is 50 overs World Cup in November of 2023, October, November 2023. That viewership was on par, bigger than IPL also. But I don't know, surprisingly, maybe the West Indies timing, எல்லாம் இருந்தது, அது டைமிங்கா இருக்கணும். அந்த நிறைய ஓக்கப்பத்து டீம்லாம் ஆடினாங்களா, ஒன்னும் பண்ண முடியல. பப்புவா நியூ கினின்றாங்க, பர்மியூடான்னாங்க, இவன்னாங்க, அவன்னாங்கன்னா எல்லா ஓக்கப்பத்து பாதி டீம் பாதி மேட்ச் இந்த ஒரு வர வச்சு அப்படி ஆயிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா லட்சிகா, ஐபிஎல் அங்க இருக்கு சிக்கா. அந்த வேர்ல்ட் கப்லயே இல்ல, நீங்க அந்த 4-5 மேட்ச் தவிர, அந்த இன்டர்நேஷனல் மேட்ச் தவிர நிஜமாவே இல்ல, கஷ்டமா இருந்தது பாக்குறதுக்கு. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச், இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ், இந்தியா பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா இங்கிலாந்து, இந்த மாதிரி மேட்சஸ் தவிரல. which I wanted to ask you, Chika. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நீங்களே கரெக்டா சொன்னீங்க, இட்ஸ் நாட் ஆஸ் எக்ஸைட்டிங் as IPL is now ஒரு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் மாதிரி வச்சுக்கோங்களேன். எப்படி ஃபுட்பால் இங்கிலாந்துல வந்து முன்னாடி இன்டர்நேஷனல் ஃபுட்பால் தான் ப்ரையாரிட்டியா இருந்தது, அதுக்கப்புறம் அவங்களோட பிரீமியர் லீக் ஆரம்பிச்சப்பறம் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் எங்கேயோ தூக்கின்னு போயிடுச்சு. இட்ஸ் தி சேம் திங் வித் IPL. நீங்க ஐபிஎல்லும் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் தான் நம்மளுக்கு எல்லாமே இருந்தது. இப்போ கூட இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இஸ் a be all and end all in terms of level of cricket, in terms of achievement. ஆனா என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அண்ட் வாட்சிங் ஒரு ஃபன்னா வந்து ஈவினிங் உட்காந்து பார்த்தா ஐபிஎல் மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ கிடைக்கவே கிடையாது. IPL has got its own charm, see, individual charm. நேத்து ஒண்ணுல பெங்களூர்ல 2 பசங்க வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. என் பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் இன்னும் விட மாட்டேங்கிறான். பெங்களூர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு, அவங்க ஈசாலே கப் நம்ம வந்து இன்னும் விட மாட்டேங்கிறாங்க. RCB சவுத் ஆப்பிரிக்கா லைஃப்ல இந்த கப் எந்த ட்ராஃபி வின்னே பண்ண மாட்டாங்கடா. அவங்க சவுத் ஆப்பிரிக்கா பிளேட்ல கொடுத்தாங்க, எடுத்துக்கோங்கடா போத்து எடுத்துட்டு போட்டாங்க. RCB பாவம், அதான் சொன்னேன். அவங்க 2 பசங்க பெங்களூர் பசங்க, கல்லடிய பசங்க. உனதான் தெரியுமே, பல்லி நான் என்னோட பல்லி கல்வெட்டு பல்லி, அவன் சுதாகர் பையன் சுபாத் வந்திருந்தான் என் கிளாஸ். இவங்களாம் கன்னடி காசு, அவங்க எல்லாம் பெங்களூர்ல இருக்காங்க. அவ்வளவு சொன்னாங்களா, அதுதான் அதான் என்னடா சென்னையில இப்படி சூடு தூக்குது, நீங்களா உண்மை பட. நாங்க 5 கப் அடிச்சோம், நீங்க ஏதாவது அடிச்சிருக்கீங்களா, ஒண்ணு அடிச்சிருக்கீங்களா கேட்டிருக்கா. அதான் பதிலே வரலாம் அவங்கள்ட்ட இருந்து. 65 வயசுல உட்காந்து ஈவினிங் உட்காந்து டீ பன் சாப்பிடும் போது இன்னும் கூட IPL பத்தி தான் சண்டை போட்டு இருக்காங்க RCB. என்ன இருக்குது ஈசாலே ESCN ஆனா சப்போர்ட் விட மாட்டேங்கிறாங்க RCB பசங்க. மச்சா பெங்களூர் பசங்களே, நீங்க கிங்கினி பட்டா கில்லடி பாஸ். ஐயோ நீங்க இந்த ஜென்மத்துல இன்னும் பண்ண மாட்டீங்க. நீங்க கடைசியில டோட்டலா மாத்தி கீத்தி என்ன பண்ண போறாங்களோ தெரியல. ஆக்ஷன் ஏதாவது அவங்க டீம் எடுக்கிறதே ஒரு போலர்ஸே இல்லாம டீம் எடுப்பாங்க. அது IPL ஆக்ஷன் வச்சு ஒரு டீம் எடுக்கச்சே கூட, நீங்க IPL பத்தி பேசினால ஒரு பேலன்ஸ் டீம் எடுக்கணும். நான் எல்லாம் பேட்ஸ்மேனா வச்சுப்பேன், எல்லா பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் டீம்ல 1 2 3 4 வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் புஷ்னு போடுது. சோ இது 4 டயர் தான் மட்டும் இருக்கு, 11 டயர் வேணும் மேட்ச் ஆடுறதுக்கு. சோ புஷ்னு போடுது. அது மாதிரி இவங்க போலர், அவங்க போலர் இருக்குன்னு மறந்துட்டாங்க. RCB பை தி வே RCB போலிங் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு தெரியுமில்ல.
அது எடுக்கணும் நீங்க. சரி, ஓகே. which begs the question Chika, ஏன்னா நீங்க இப்ப பேசின்னு இருக்கும்போது அந்த வியூவர்ஷிப் பத்தி சொன்னீங்க, IPL ஓட பாப்புலாரிட்டி பத்தி சொன்னீங்க. should the IPL become a bigger tournament Chika, ஒரு 6 month tournament or 3 to 4 months tournament? ஏன்னா ஓவரா பண்ணக்கூடாது நீ. என்னைக்குமே நல்லதா ஏன் Chika world over club cricket, world over 1 second Chika, world over. sorry honey, international cricket is international cricket. நீ என்ன வேணா சொல்லு. ஓகே Chika, ஒரு நிமிஷம். ஸ்ரீலங்கால போய் ஆட்டம் நம்ம உதச்சாங்களா இல்லையா? ஸ்ரீலங்கா நம்மள 100%. ஓகே, அந்த மாதிரி இருக்கணும் சீரியஸ். IPL கரெக்டா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். 2.5 மேக்ஸிமம் 2 months மேக்ஸிமம் அவ்வளவுதான் வச்சுக்கணும். இது மேல வச்சுனா யூ பி ஓவர் அனி, யூ பி ஓவர் கில்லிங் இட் அனி. லெட் மீ டெல் யூ, வானவே வானம். இது வச்சா பீப்புள் பி வெயிட்டிங், என்னடா நடக்க போகுது, என்னடா பண்ணுது. நீ 6 மாசம் IPL வச்சிருச்சுக்கோ. ஏன் Chika, அதர் ஸ்போர்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 10 months in a year, 10 months முடிஞ்ச அப்புறம் அந்த 2 மாசம் கேப்ல என்னடா 1 மணி நேரம் கேம்டா, என்னடா கதை பண்ற? ஃபுட்பால் வந்து 1.5 மணி நேரம் கேம், IPL வந்து 2.5 மணி நேரம் கேம். என்ன டிஃபரன்ஸ்? IPL வந்து 3.5 மணி நேரம் கேம். Chika, அது 3.5 மணி நேரம். ஏன்னா நீங்க இழுத்து இடிக்கிறீங்க Chika, ஓவர் ரேட் ஷார்ட்டா போய் பிரேக்ஸ் இவ்வளவு கொடுத்து. ஃபுட்பால்ல பிரேக்கே கிடையாது. என்ன பேசுறீங்க நீங்க? அமௌண்ட் ஆஃப் டைம் கன்சியூம்ட். ஒரு 15 hours போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஐடியலா 15 hours ஆன் எனி நார்மல் கிவன் டே நீங்க 1 hourல போடுவீங்க, கரெக்டா? சரி, ஆமா. மீதி 5 hours வந்து நீங்க மேக்ஸிமம் ஒரு ஓவருக்கு 4 minutes நீங்க கொடுத்தீங்கன்னா 20 minutes. தி ஐடியல் T20 game is 1 hour 20 minutes, 1 hour 20 minutes, which is 2 hours and 40 minutes. நீங்க பிரேக்ஸ் கொடுக்கிறதுனால அது 3 hours 15 minutes, 3.5 hours போகுது. பட் பிளேயரோட யூசேஜ் அண்ட் இது பாத்தீங்கன்னா அந்த 2 hours 40 minutes தான். ஃபுட்பால் வந்து 1.5 hours without a break. So the physical aspect நீங்க பாத்தீங்கன்னா once every 2 days கேம் வைக்கிறதுக்கு நீங்க once every 4 days கேம் வைங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். வேணா கரெக்டா நல்லா போயிட்டு இருக்கு. வானவே வானம். இந்தியா ஜிம்பாப்வே, இந்தியா நீங்க சொல்ற மாதிரியே இந்தியா ஜிம்பாப்வே பாக்குறதோட இல்லாட்டி இந்தியா அயர்லாண்ட்லாம் அந்த சீரீஸ்லாம் ஆடுறதோட நீங்க IPL 4 months வைக்கலாம் Chika. நீங்க அந்த பிக் நீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அது ஏன் தெரியுமா இந்த ப்ராப்ளம்? இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல not too many times India plays Australia, England, ஒரு நியூசிலாண்டோ இல்லாட்டி பாகிஸ்தானோ. they play very rarely, once a year தான் ஆடுறாங்க. Is it time to bring back அந்த ஒரு quadrangular series, அந்த tri series-லாம் முன்னாடி எல்லாம் நடக்கும்ல Chika? Is it time to bring bilaterals are getting so boring Chika? கரெக்ட். நீ tri series வை. நீ ஆஸ்திரேலியா போய் மின்னா tri series வச்சு தான் ஆஸ்திரேலியா வெரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நான் அடிச்ச tri series தான் ஆஸ்திரேலியால. நான் போய் 1 day series தான் tri series. அதுமே நல்லா இருக்கும். அந்த மாதிரி கொண்டு வாங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. பட் என்ன ப்ராப்ளம் ஆடுது ICC. இப்போ நீ இந்த மாதிரி IPL ஆடினா அப்புறம் ICC கோகுல நந்தன கோவிந்தா ஹரி கோவிந்தா ஆயிடும். அப்புறம் ICC என்ன சொல்லுவான்? அப்புறம் ICC என்ன ஒரு அர்த்தமே இல்ல போயிடுமே. சோ ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். IPL தப்பே கிடையாது. 4 மாசம் இல்ல, நான் என்ன பண்ணுவேன், இன்னும் 2 டீம் ஆட் பண்ணலாம் கொஞ்ச நாள் கழிச்சு. சோ அது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு 1 month இன்னொரு 1 month எக்ஸ்டெண்ட் ஆகும். பார்க்கலாம். ஐ அம் ஷூர் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் 2 டீம் பண்ணுவாங்களா இருக்கும். யா ஓகே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரூல் நியூஸ். Zahir Khan இது நிறைய கோயிங் அரவுண்ட் Chika கிரிக்கெட்டிங் வேர்ல்ட்ல இருந்து மோஸ்ட் லைக்லி டு டேக் ஓவர் கௌதம் கம்பீர் அந்த மென்டாரா இருக்கும்போது லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ்க்கு he is most likely to come in as a Lucknow Super Giants mentor. Zahir Khan is a good intelligent fellow, very good person. எனக்கு தெரிஞ்ச Zahir Khan since 4 years chairman I moved with him. Very intelligent person, very balanced person, and one thing நல்ல cricketing knowledge இருக்கு. A lot of people look up to him as cricket artist. So lot of cricketing knowledge. Yes, he can be a very good mentor. If LSG takes him, it will be very useful for them because LSG needs a guy like him. ஏன்னா LSG இல்லனா தட்டு மாதிரி அப்புறம் சண்டை தான் போட்டுருவாங்க. டேய் நீ போட விடு, டேய் என்னடா பண்றீங்க அப்படி சண்டை போட்டுருவாங்க. அப்புறம் அதெல்லாம் வேணாம். நீங்க ஒழுங்கா பண்ணா நல்லா இருக்கும். பட் எனக்கு இன்னொரு क्वेश्चनனா நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் கேஎல் ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் மேனேஜ்மென்ட் yet to decide கேஎல் ராகுல் yet to decide. நான் கேஎல் ராகுல் அதான் வேணா மச்சான் விட்டு போயிடுறான்னு பெங்களூர் போயிடுறான்னு உன் ஊருக்கு போ மச்சான். எனக்கு தெரிஞ்ச 99% கேஎல் ராகுல் வந்து அவர் வந்து he'll come back to the auction தான் தோணுது Chika. I think அந்த லாஸ்ட் இயர் அந்த கேஎல் ராகுல் முக்காவாசி அவன் நான் அந்த I don't want to be retained சொல்லிட்டு நான் going for open auction சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு if RCB is sensible அவனை கொண்டு டெவலப் பண்ணணும். அவன் லோக்கல் பையன் மறக்காத கர்நாடகா பையன். கேஎல் ராகுல் டு CSK Chika உங்களோட ஃபேவரட் ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல். I don't mind Rolls Royce. Any team I'm okay. But no need of LSG. வேணாம்.
அது எங்கேயோ ஒரு லக்னோ போயிட்டு அவன் ஏன்னா போயிட்டு உங்களுக்கு ஆடுறது பாவம். நீங்களும் ரொம்ப ஹார்டா நம்மளும் வந்து MS தோனிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவைன்னு பேசின்னு இருக்கோம். எஸ், அவர் டெஃபினட்டா ஆடுவாரு 1 year. But பட் Ruturaj Gaikwad is doing a good job, and I don't think KL Rahul should go to Bangalore. See, why can't KL அப்பதான் Rahul be a wicket keeper batsman in Chennai, Chika? ஓ நீ அந்த மாதிரி பாக்குறியா? யா, ஏன் அந்த மாதிரி இருக்க கூடாது? ரோல்ஸ் ராய்ஸ் எனக்கு சிஎஸ்கே வந்தா நான் ஹாப்பி தான். டெஃபினட்டா நம்ம ஊரு டேய் மச்சான் ரோல்ஸ் ராய்ஸ் நீ வாடா, நான் உன்னை தூக்கி விடுறேன் மச்சான். நான் அது வரைக்கும் கவலைப்படாதடா டேய், நீ வாடா கண்ணா, நான் இருக்கேன் மச்சான் உனக்கு. நீ தான் மச்சான் ரோல்ஸ் ராய்ஸ், உலகத்திலே நீ தான் ரோல்ஸ் ராய்ஸ். கேஎல் ரோல்ஸ் ராய்ஸ் ராவ், கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராவ். போடுப்பா மூஞ்சி காமிப்பா எனக்கு. Anyway, so probably will be one of the most sorted out players in the auction la. Avar mattum mega auction la vandarna. Afghanistan, congratulations Sridhar sir. என்னோட நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாரு கமெண்ட்ரியில. ஒன் ஆஃப் மை காலீக்ஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பீப்புள் அரவுண்ட். ஸ்ரீதர் சார் அவர் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து அசிஸ்டன்ட் கோச்சா சைன் பண்ணியிருக்காரு. ஸோ குட் லக் டு ஹிம். சிகா, குட் லக் ஸ்ரீதர், நல்லா பண்ணு, ஜாலியா பண்றே. ஜாலியா என்னடா திடீர்னு கமெண்ட் அனியோட கமெண்ட்ரி பண்ணி ஓட்டு போயிட்டு திரும்பியும். பட் ஆனா ஆக்சுவலா மச்சான் உன் ஜாபே கோச் ஜாப் தான் மச்சான், நீ அங்கேயே போடா கண்ணா. எனிவே கைஸ், பிஃபோர் யூ கோ, அஸ்வின் திருப்பி கடைசியில சொல்றேன் அஸ்வின் மச்சான், இந்த இம்பாக்ட் பிளேயர் எல்லாம் வானாண்டே அஸ்வின். நீயே ஒரு இம்பாக்ட் பிளேயர் டா டேய். நீ இவ்வளவு பண்றதுக்குல நான் சத்தியமா சொல்றேன், நீயே ஒரு இம்பாக்ட் பிளேயர் போறேன்டா. ஓ bowling ஒரு இம்பாக்ட்ரா, ஓ bowling ஒரு இம்பாக்ட் போறேன்டா. நான் பெஸ்ட் ஒன்னு சொல்றேன். ஓகே, நம்ம 4 பேரும் எடுத்துட்டு வந்துடலாம். அஸ்வினியும் எடுத்துட்டு வந்துடலாம், பிரசன்னாவும் எடுத்துட்டு வந்துடலாம். நீங்களும் உட்காருங்க, நானும் பிரசன்னாவும் டாலியா மிக்சர் சாப்பிடுறோம். நீங்களும் அஸ்வினும் நல்லா அடிச்சுக்கோங்க. பெஸ்ட் ஆஷ் கேட்டுக்கோடா. இந்தியன் தாத்தா வர்சஸ் கோட் அடிச்சுக்கோங்க. யாரா இந்தியன் தாத்தா? ஷோ சூப்பர் ஹிட், அது டெஃபினட். நான் நீங்க என்ன பார்த்து இந்தியன் தாத்தா சொல்றேன். ஆமாமா, கண்டிப்பா. இவனை போட்டு ஒரு மொத்துக்க டேய், நான் அவனை போட பையன் பார்க்க மாட்டேன், மொத்துன்னு மொத்திடுவேன். யாரா இந்தியன் தாத்தா? நான் இந்தியன் யங்ஸ்டர். கலர் பண்ணிக்கல பியர்ட் அவ்வளவுதான். நான் கலர் பண்ணிக்கல பியர்ட் அவ்வளவுதான். போர் அடிது விட்டுவேன். Anyway, guys, before you go, don't forget, subscribe to our channel Cheeky Chika. Check out Campa, click the link in the description below. Press the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers, guys.